நண்பர்களுக்கு வணக்கம். இது சி சிவகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் சோ தர்மன் அவர்கள் எழுதிய வௌவால் தேசம் நாவல். சோ தர்மனை பற்றி நம்ம சூழ் நாவல் பற்றி பேசும்போது நிறைய பார்த்துருக்கோம். நிறைய சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்கள் எழுதிய தமிழின் மிக முக்கியமான ஆளுமை எழுத்தாளர். வௌவால் தேசம் நாவலோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சாகித்ய அகாடமி நூலான சூழ் படித்ததுக்கப்புறம் சோ தர்மன் அவர்களை தொடர்ந்து அவருடைய கதைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வௌவால் தேசம் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். இந்த வௌவால் தேசம் நாவல் எதை பற்றி பேசுது, அதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைவுக்கு, அதாவது தூக்கில் போட்ட பிறகு இந்த கதை துவங்குது. கட்டபொம்மனுடைய கதை பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அவர் வரி கொடுக்க மறுத்தார். அதனால் வெள்ளைய ஜாக்சன் துரை அவரை பிடிச்சி தூக்கில் போட்டார். அவருடைய தம்பியான ஊமைத்துறை அவரோட சேர்ந்து செவத்தையா அப்படிங்கிறவரையும் பாளையங்கோட்டை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாரு. அதுக்கு பிறகு தான் இந்த நாவலே துவங்குகிறது. ஜாக்சன் துரை அதுக்கப்புறம் இந்த கதையில் வரல. அதுக்கப்புறம் அந்த பகுதியை பார்த்துக்கிறதுக்காக வேல்ஸ் துரை அப்படிங்கிற வராரு. வேல்ஸ் துரைக்கு கூட கிட்டுப்பிள்ளை அப்படின்ற துவாஷியும் இருக்கார். இப்போ கதை துவங்கும்போது பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 10 பேர் கொண்ட குழு ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டுறாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கிற ஊமைத்துறையை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு பெரிய கோட்டையை உருவாக்கி ஒரு நாட்டை மறுபடியும் நிர்மாணிக்கணும் அப்படின்னு அந்த சதி ஆலோசனையில் பேசிகிட்ருக்காங்க. அதன்படியே ஒரு பெரிய சதி திட்டத்தின் வழியாக ஊமைத்துறையும் செவத்தையாவையும் தப்பிக்க வைக்கிறாங்க. தப்பிச்சு போன ஊமைத்துறை வள்ள நாடு காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறார். அந்த பகுதிக்கு இன்சார்ஜாக இருக்கிற வேல்ஸ் துறைக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுது. அவருக்கு அரசாங்கத்தில் ஒரு பெரிய அழுத்தம் வருது. எப்படி இந்த ஊமைத்துறை நீங்கள் தப்பிக்க விட்டீங்க, உடனடியாக அவரை பிடிச்சி மறுபடியும் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ் துறைக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வருது. மண்டையை பிச்சுக்கிறாரு வேல்ஸ் துறை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்ட ஊமைத்துறை எப்படி தேடுறதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டை சுற்றி வளைச்சி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி ஊமைத்துறை பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு பெரிய மண் கோட்டையே உருவாக்கிட்டாரு, அங்கே நாட்டை மறுபடியும் நிர்மாணித்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னோடனே இவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிது. என்னடா அது, நமக்கு இவ்வளோ பெரிய நிர்வாக பலம், படைபலம் இருக்கிறது, நம்மளுடைய ஒற்றர்கள் இருக்கிறாங்க, ஆள்காட்டிகள் இருக்கிறாங்க, இவ்வளவு இருந்தும் ஊமைத்துறை மறுபடியும் எப்படி குறுகிய காலத்தில் ஒரு மண்கோட்டை எழுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக, சரி இனி விடக்கூடாது, அங்கே மண்கோட்டைகளால் தானே இருக்காப்புல ஊமைத்துறை, போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையோடு அங்கே போகிறாரு. அந்த கோட்டையை முற்றுகையை எடுக்கிறார். துபாஷி கிட்டுப்பிள்ளையை தூது அனுப்புகிறாங்க. போய் சொல்லுப்பா, அவர்கிட்ட எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் சரணடைஞ்சிட சொல்லுங்கள், அப்போ அந்த பக்கமும் சேதம் இருக்காது, இந்த பக்கமும் சேதம் இருக்காது அப்படின்னு துபாஷியை கோட்டைக்குள்ளார தூதுவராக அனுப்புகிறாங்க. ஒரு தூதுவராக அவர் எப்படி மதிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நிறைய கதைகளில் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படி தான் ஊமைத்துறை துபாஷியை வணங்கி வரவேற்று பேச்சுவார்த்தைக்கு உட்கார்றாரு. வேல்ஸ் துறை சொல்லி அனுப்பிச்சது அப்படியே துபாஷி ஊமைத்துறைக்கிட்ட சொல்கிறாரு. ஊமைத்துறை எதுவுமே பேசாமல் பக்கத்தில் தொப்பி அணிஞ்சன ஒருத்தனை கூப்பிட்டு அவனோட தொப்பியை தலையிலேருந்து எடுத்து அதை 2 கையால் நசுக்கி ஊஃபுன்னு ஊதுறாரு. துபாஷிக்கு புரிஞ்சு போச்சு, போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பேசாமல் வேல்ஸ் துறைக்கிட்ட இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு வேல்ஸ் துறைக்கு உடம்பெல்லாம் இந்த கொழுப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. நாளை காலை தாக்குதல் அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் காலையில் தாக்குதலுக்கு தயார் ஆகிட்டு இருக்கும் பொழுது உள்ளிருந்து ஒரு பெரிய சைரன் சத்தம் போன்ற ஒரு ஒலி கேட்குது. வேல்ஸ் துரையும் அவருடைய தளபதிகளும் பயந்து போகிறாங்க. இது என்ன புதிய பயங்கரமான ஒலியாக இருக்குது, உள்ளே ஏதாவது புதிய புதிய ஆயுதங்களை இவங்க பதுக்கி வச்சுருக்கிறாங்களா, நம்மளை புதிய பீரங்கிகளாலும் நம்ம தாக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. அவங்க அந்த ஒளியை என்னன்னு புரிஞ்சிக்க முடியல, காது அடைக்குது அந்த ஒளி. வேல்ஸ் துரை துபாஷி கிட்டுப்பிள்ளையை கூப்பிட்றாரு. கிட்டுப்பிள்ளை என்ன இது ஒளி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுப்பிள்ளை சொல்கிறாரு, இது குளவை சத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. கடைசியாக வேல்ஸ் துரை என்ன சொல்கிறாரு, முற்றுகை வேண்டாம், இமீடியட்டாக நம்ம பாசறைக்கு இந்த படைகளை திருப்புங்க, இப்போதைக்கு அட்டாக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுறாரு. எல்லா படைகளும் பயந்தும் ஓட்ட நடையுமாக பாசறைக்கு திரும்பி வந்துடுறாங்க. துபாஷி எவ்வளோ சொல்லியும் வேல்ஸ் துரை கேட்கல.
இது என்னமோ ஒரு புதிய வகை ஆயுதம், இதனால் நம்ம தாக்கப்பட்டோம்னா மொத்த படையும் அழிஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். துபாஷி கிட்டி பிள்ளை என்ன பண்ணுறார், வேல்ஸ்துரையை வலுக்கட்டாயமாக ஒரு வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த பெண்களில் மொத்தமாக கூப்பிட்டு குலவையிட சொல்கிறார். அப்படி குலவையிடும்போது தான் அந்த சத்தம் அடி வைத்திருந்து ஒரு பெரிய திகிலை வேல்ஸ்துரைக்கு உருவாக்குது. அவங்களுடைய வாயை பார்த்துட்ருக்காரு வேல்ஸ்துரை. எப்படி இந்த அளவுக்கு வாயிலேருந்து ஒரு சத்தம் வர வைக்க முடியும் இவங்களால், ஒளியை எழுப்ப முடியும் இவங்களால் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. 4 பேர் 5 பேர் சேர்ந்து இவ்வளோ ஒளின்னா உள்ளே அப்படி ஒரு ஒளி கேட்டது, எத்தனை பேர் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பயங்கர ஆச்சரியப்படுறாரு. அப்புறம்தான் ஒரு நிம்மதியும் தெளிவும் அவருக்கு வருது. இது சைரன் சத்தம் கிடையாது, இது ஆயுதங்கள்லேருந்து வர ஒளி கிடையாது, இது பெண்கள் தான் இந்த ஒளியை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வராரு. மறுநாளே யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். பீரங்கிகளால் அந்த மண்கோட்டை தாக்கப்படுது. பீரங்கி குண்டு போய் அந்த மண்கோட்டையை தாக்கின உடனே மண்கோட்டை சரிந்து விழலை. எங்கே போய் படுதோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை மட்டும் பத்துட்டு போகுது. சின்ன ஓட்டை வழியாக நுழையலான்னு பார்த்தா அந்த ஓட்டையில் கருவேல முள்ளை போட்டு அடைச்சிடுறாங்க. உள்ளேயும் போக முடியல. இது விசித்திரமான டெக்னிக்காக இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து இவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பரவசம் அடைகிறாரு வேல்ஸ்துரை. மேலும் மேலும் தாக்கி 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 கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு பகுதியோட மண்கோட்டையை சரிய வைக்கிறாரு. அதன் வழியாக வீரர்கள் உள்ளே போய் கடுமையான சண்டை நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 46 பேர் வெள்ளையர்கள் இறந்து போகிறாங்க. அது அவங்களுக்கு பெரிய எண்ணிக்கை. ஏன்னா பெரும்பாலான போர்கள் கொலை வெறியாட்டம் தான். நம்ம சைடு வாளும் வேலும் வீரமும் சேர்ந்து அவங்கள தாக்குவாங்க. அவங்க சர்வசாதாரணமாக துப்பாக்கி பீரங்கி வச்சு சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தும் 46 பேர் அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கையாக அவங்களுக்கு தோணுது. வழக்கம் போல் வெள்ளையர்கள் வெற்றி பெறுகிறார்கள். என்னதான் வெற்றி பெற்றாலும் ஊமைத்துறையை உயிரோடவோ பிணமாகவோ பிடிக்கணும் இல்லையா? தேடுறாங்க. அந்த செத்து விழுந்த கும்பலில் ஊமைத்துறையை கண்டுபிடிக்க முடியல. தேடுவதற்காக ஒரு குழு அங்கே நியமிச்சுட்டு வேல்ஸ்துரை பாசறைக்கு திரும்புகிறார். அப்போ தேடுறவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு அம்மா அடிப்பட்ட தன்னுடைய மகனை மார்போடு அணைச்சி கூவி அழுதுட்டுருக்கா. அப்போ அந்த அடிப்பட்ட அந்த வீரன் அவங்க அம்மா கிட்ட ஏதோ அம்மான்னு சொல்லிட்டு முணங்குறான். அந்த அம்மா இவனை அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆளை தூக்கி மடி மேலே வச்சுக்குது. சாமியே சாமியே சாமியேன்னு சொல்லிட்டு வானம் அதிர்ற மாதிரி அந்த அம்மா கத்துது. பக்கத்தில் இன்னொரு பையனை மடி மேலே போட்டுட்டு அழுதுட்டு இருந்தது. அந்த அம்மாவை இந்த அம்மா கூப்பிடுது, வா வா வான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 அம்மாவும் சேர்த்து அந்த கனமான ஆளை தன்னுடைய தோள் நடுங்க கால் தளர தூக்கிட்டு களத்திலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தேடிட்டு இருந்த அந்த வெள்ளைக்கார வீரர்கள் பார்க்குறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியல. யார் இந்த ஆள் தூக்கிட்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. ஏதோ ஒரு அடிப்பட்ட வீரன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேல்ஸ்துரைக்கிட்ட வராங்க. எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியல, எங்கன்னா கும்பலில் செத்து கிடக்கிறாரோ என்னமோ, அவர் செத்துட்டாரு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ்துரைக்கு வருது. ஆனால் அதில் இருந்த ஒரு வீரன் மட்டும் இந்த விஷயத்தை பார்த்து நிகழ்ந்து போய் அந்த வேல்ஸ்துரைக்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு பையனை போட்டு அழுதுட்டு இருந்தது, ஏதோ அவன் சாமின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பையனை அப்படியே போட்டு இன்னொரு ஆளை தூக்கிட்டு அவங்க போனாங்க. எனக்கு இது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது துபாஷி கிட்டுப்பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த தூக்கிட்டு போன ஆளு தான் ஊமைத்துறை. நீங்கள் வீடு வீடாக போய் தேடுங்க, கிடச்சிருவார் அப்படின்னோடனே வேல்ஸ்துரை உடனே ஆட்களை திரட்டி ஒவ்வொரு வீடாக போய் செக் பண்ண சொல்கிறார். ஆனால் அவருக்கு புரிஞ்சிக்க முடியல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. துபாஷியை பார்க்குறாரு. துபாஷி சொல்கிறார், இங்கே பெத்த மகனோட ஆளும் மன்னன் தான் இவங்களுக்கெல்லாம் முக்கியம். முதல்ல அந்த அம்மா மடியில் போட்டு அழுதுது அவனோட பெத்த மகன், அவன் சாமின்னு சொன்னது ஊமைத்துறைய அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது எப்படி நடக்கும்? ஒரு பெத்த மகனை விட்டுட்டு எப்படி இன்னொரு ஆள் ஒரு அம்மா காப்பாற்றுவாங்க? இந்த மக்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நேற்று சொல்கிற ஏதோ ஒரு மகிழ்ச்சியான சவுண்டை உருவாக்கி மகிழ்ச்சியாக கணவனை போரில் சாக அனுப்புகிறாங்க. இன்றைக்கி தன்னுடைய பெத்த மகனை விட்டுட்டு ஆளும் தலைவனை காப்பாற்றுறாங்க. ஸோ டேஞ்சரஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் சத்துன்னு சேரில் உட்காரார். நோ பிள்ளாய், ஐ cannot understand this. Why these people are behaving like this?
அப்படின்னு சொல்லிட்டு புரியாத இங்கிலீஷில் அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். தேடி ஓடிப்போன வீரர்கள் ஒவ்வொரு வீடாக கதவு தட்டும்போது ஒரு வீட்டில் 2 பெண்கள் வந்து ஒப்பாரி வச்சிட்ருக்குறாங்க. என்னன்னு கேட்கும்போது, என் பையனுக்கு பெரிய அம்மை, அவன் கொஞ்சம் நேரத்தில் செத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த வீட்டை கடந்து போயிடுறாங்க. இப்படியாக ஊமைத்துறை தப்பிச்சு பக்கத்தில் இருந்த சிவகங்கை ஆண்ட மருது வீரர்கள்கிட்ட போயிட்டு அடைக்கலம் புகுந்துடுறார். அதுக்கப்புறம் வேல்ஸ் துறைக்கு செய்தி வருகிறது. ஏன்னா இன்னொரு மன்னன்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்தா எப்படியும் வேல்ஸ் துறைக்கு தெரிஞ்சிடும். மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் துறைக்கு நெருங்கிய நண்பர்கள். பல நாள் வேல்ஸ் துறை வந்து மருது சகோதரர்கிட்ட விருந்தினராக இருந்து வேட்டைக்கு போய் ரொம்ப அவர்களுடைய நெருக்கமாக சந்தோஷமாக நாட்களை கழித்திருக்கார். எப்படி இவங்க மேலே வந்து போர் தொடுக்கிறது, நெருங்கிய நண்பர்களாயிற்று அப்படின்னு யோசிச்சுட்டு வேறு வழி இல்லை. அவருக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து பயங்கர அழுத்தம் வருது. படைகளை கூட்டிட்டு கிளம்பி போகிறார். மருது சகோதரர்கள்கிட்ட பெரிய ஒரு போர் நடக்குது. வழக்கம் போல் வெள்ளையர்கள் மருது சகோதரர்களை தோற்கடித்து அவர்களை கொன்று ஊமைத்துறையையும் அந்த போரில் வந்து கொண்டுடுறாங்க. எல்லாமே சுபம் சாந்தி. இது வந்து பார்த்திங்கன்னா நாவலோட முதல்ல ஒரு 10 பக்கத்திலே இந்த கதையெல்லாம் வந்து முடிஞ்சிருது. இதற்கு அப்புறம்தான் வந்து கதையே வந்து துவங்குகிறது. அதுக்கப்புறம் வேல்ஸ் துறைக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. அவருடைய அலுவலகத்தில் போகிறதும் வரதுமாக இருக்கார். ஆனால் அவருடைய மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. எப்படி வந்து ஒரு பெத்த மகனை விட்டுட்டு இன்னொருத்தனை வந்து காப்பாற்றுறாங்க இந்த மக்கள் அப்படின்னு வந்து அவர் ஆழ் மனசை அலைக்கழிக்க ஆரம்பிக்குது. தன்னுடன் எப்போதும் இருக்கிற கிட்டுப்பிள்ளையை வைத்துக்கொண்டு இந்த மக்களை பற்றி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி துவங்கும்போது தான் இந்த நாவலே வந்து துவங்குகிறது. அதுக்கப்புறம் வேல்ஸ் துறை கிராமம் கிராமமாக பயணம் போகிறார். ஒவ்வொரு கிராமத்திலையும் அங்கு வாழ்கின்ற மக்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் பற்றியும் அவர்களுடைய விழுமியங்கள் பற்றியும் அவர்கள் நம்புகின்ற நாட்டார் கதைகள், நாட்டுப்புற தெய்வங்களின் கதைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக வேல்ஸ் துறை வந்து துபாஷி கிட்டுப்பிள்ளையின் வழியாக அறிந்து கொண்டே போகிறார். அவர் ஆச்சரியத்தில் தத்தளித்து திக்குமுக்காடுகிறார். இப்படி ஒரு வாழ்க்கை முறையா, இப்படி ஒரு மக்களா அப்படின்னு சொல்லி பிறகு படிக்கும் வாசகர்களான நமக்கும் பெரிய ஆச்சரியங்கள் காத்து கிடக்கிறது. வேல்ஸ் துறையும் கிட்டுப்பிள்ளையும் இது போன்ற மக்களின் அன்றாட வாழ்க்கை முறைகளெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குறிப்புகளாக எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணுறாங்க. சின்ன சின்ன குறிப்புகளாக எடுத்துகிட்டு வந்து வேல்ஸ் துறை எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் பதிவு பண்ணுறாரு. அதை அப்படியே வந்து கிட்டுப்பிள்ளை தமிழில் மொழியாக்கம் செஞ்சு அவரும் ஒரு பக்கம் அதெல்லாம் வந்து பதிவு பண்ணுறாரு. இப்போ ஒரு ஊருக்கு போனார்னா விவசாயிகளை வந்து அவர் பார்க்குறாரு. ஏன் இந்த நிலத்தில் நெல் போடுறீங்க, அந்த நிலத்தில் வந்து தானியம் போடுறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு நிலத்தை பற்றியும் சொல்கிறாங்க. ஒரு நிலத்துக்கு பேர் வயல் அப்படின்னு சொல்கிறாங்க. வயல்னால் ஆற்று நீர் வந்து கால்வாய்கள் வழியாக நிலத்தில் பாஞ்சு அது வழியாக வந்து நெல், வாழை, கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி அதிகம் தேவைப்படுற விவசாயம் பண்ணுற ஒரு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிணற்று நீர் பாசனமாகிற நிலம் வந்து தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பயிர் வகைகள், தானிய வகைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள், இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தேவைப்படுற விவசாயம் பண்ணுற நிலமெல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டம்னு சொல்கிறாங்க. வானம் பார்த்த பூமி எல்லாம் வந்து காடு அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் எல்லாத்தையும் உழுது போட்டு அதுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைத்து அதுக்கப்புறம் தை மாதம் அறுவடை செய்து திருவிழாக்கள் கொண்டாடி மறுபடியும் அவர்கள் சித்திரை மாதம் அந்த நிலத்தை உழுது இந்த மாதிரி இது ஒரு வட்டம் போல் வருடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வருடம் அவர்களுக்கு பருவமழையும் தவறாமல் பெய்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த மாதிரி விவசாயிகள் வாழ்க்கை முறை வந்து அவங்க வந்து குறிப்பெடுத்து பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு பறவைகளை வேட்டையாடுற ஒரு வேட்டைக்காரன் கூட வேல்ஸ் துறை காட்டுக்கு போகிறாரு. அவர் எப்படி வேட்டையாடுறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த வேட்டைக்காரர் வந்து வேல்ஸ் துறையை கூட்டிகிட்டு காட்டுக்கு போகிறாரு. அவர் வந்து நிறைய பறவைகளை பிடிக்கிற கண்ணிகளை வச்சுருக்காரு. போயிட்டு 2 பேரும் வந்து ஒரு இடத்துல போயிட்டு அந்த கண்ணிகளை எல்லாம் பரப்பி வைக்கிறாங்க. பரப்பி வச்சுட்டு பக்கத்தில் இருந்த புதரில் வந்து 2 பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரன் வந்து ஒரு வினோதமான சத்தத்தை வந்து எழுப்புறார். அப்போது எழுப்பும்போது ஒரு கௌதாரி வந்து பதுங்கி யாருக்கும் தெரியாதது போல் தயங்கி அந்த கண்ணி வச்சுருக்கிற இடத்துக்கு வருது. வந்து சுத்தமுத்தம் பார்க்குது. ரொம்ப என்னவோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. வந்து கண்ணில் மாட்டிக்குது. மெதுவாக போய் வேட்டைக்காரன் பதுங்கி அதை அப்படியே பிடிச்சி கூண்டில் அடைச்சி வச்சுக்கிறாப்புல. கொஞ்ச நேரம் கழித்து வேறு விதமான ஒரு வினோதமான சத்தத்தை உருவாக்குறாரு. இது வந்து முதல்ல உருவாக்குன சத்தம் இல்லை, இது வேறு விதமாக இருக்குது.
கொஞ்சம் வேகமாக இருக்குது. அந்த சத்தத்தை எழுப்பின உடனே ஒரு 4-5 கௌதாரிகள் வந்து நல்ல முட்டியை சிலுப்பிக்கிட்டு வந்து குடுக்குன்னு ஓடி வர கௌதாரிகள்லாம் கண்ணில் மாட்டிக்குது. வேல்ஸ்துரை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் இவன் வேட்டையாடுறத வந்து ஓடி ஆடி உருண்டு பிறண்டு அம்பு விட்டு பறவைகளை பிடிப்பான்னு பார்த்தா உட்காந்த இடத்துல சத்தம் போடுறான். பறவைகள் வந்து தானாக வந்து மாட்டிக்குது. என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உண்மை புரியல. அதுக்கப்புறம் வேடன் போய் கண்ணியில் மாட்டின எல்லா கௌதாரிகளையும் எடுத்துக்கிட்டு கூண்டில் அடைச்சிட்டு அவர் பாட்டு கிளம்பி நடக்கிறார். வேல்ஸ்துரைக்கு வந்து என்ன பண்ண, எப்படி வந்து இதெல்லாம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. அப்போ வந்து வேடன் வந்து சொல்கிறாரு, வந்த எல்லா கௌதாரிகளும் ஆண் கௌதாரிகள், எப்படி திருன்னு முழிக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு காமிக்கிறாரு. வேல்ஸ்துரை விறுவிறுன்னு அவர் கூடயே நடந்துக்கிட்டே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வர்றாரு. முதல்ல நான் ஒரு சத்தம் போட்டேன் இல்லையா, அந்த சத்தம் வந்து ஒரு பெண் கௌதாரி கூடலுக்கு அழைக்கிற ஒரு சத்தம். அதனால தான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே யாருக்கும் தெரியாமல் ஒரே ஒரு கௌதாரி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு கூடுவதற்காக பதுங்கி வந்தது. ஆனால் 2வது முறை நான் போட்ட சத்தம் வந்து ஒரு ஆண் கௌதாரியோட சத்தம். என் கூட யாராவது சண்டைக்கு வரீங்களாடா அப்படின்னு வந்து அறைக்கு விடுற மாதிரியான ஒரு சத்தம் அது. அதனால தான் 4-5 கௌதாரிகள் குடுன்னு ஓடி வந்து கண்ணியில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ பெண் கௌதாரிகள்லாம் பிடிக்கிறது இல்லையா அப்படின்னு வேல்ஸ்துரை கேட்டும்போது, இல்லை பெண் கௌதாரிகளை பிடிக்க மாட்டோம், ஏன்னா அதுதான் வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும், அடுத்தடுத்து சந்ததிகள் வளரும், நாங்களும் வேட்டையாடுறதுக்கு நிறைய கௌதாரிகள் கிடைக்கும், அதை வந்து பிடிச்சு கொள்ள மாட்டோம். ஆனால் ஆண் கௌதாரிகள் அப்படி இல்லை, ஒரு 10 பெண் கௌதாரிகளுக்கு ஒரு ஆண் கௌதாரி போதும், எதுக்கு இவ்வளோ ஆண் கௌதாரிகள், அதனால தான் நாங்கள் ஆண் கௌதாரிகளை மட்டும் பிடிச்சு சுட்டுட்டீங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் சொல்லுவார். என்னடா வேட்டையாடுறதுல கூட ஒரு எத்திக்ஸ் ஆகணும்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ்துரை அதெல்லாம் வந்து கவனமாக கேட்டு நோட் பண்ணிக்கிறார். இதே மாதிரி ஒரு நாள் காலையில் வந்து வேல்ஸ்துரைக்கிட்ட ஒரு வழக்கு வருது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ட்டு ஜட்ஜெல்லாம் வந்து இந்த மாதிரி துரைமார்கள் தான் வந்து தீர்த்து வச்சுருக்காங்க நிறைய பஞ்சாயத்துக்களை. அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நீதி சொல்கிற விஷயங்களெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் வேல்ஸ்துரை வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பல் வலிக்கிட்டு, சரி இன்றைக்கி என்ன இப்போ பஞ்சாயத்து ஏதாவது வந்துக்குதா அப்படின்னு வந்து வெளியில் வந்து கேட்குறாரு. அப்போ துபாஷி வந்து சொல்கிறாரு, ஒரு திருட்டு புகார் வந்திருக்கு, அதை வந்து நம்ம விசாரித்து இன்றைக்கி தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு. சரி வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவகாசமாக அவர் வந்து சேரில் உட்காந்துட்டு வழக்கை வந்து கேட்குறாரு. ஒரு ஆதிவாசி என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஆட்டை வந்து பிடிச்சு வெட்டி குடும்பம் உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த ஆடு வந்து மலை ஓரமாக இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயியோட ஆடு. இந்த விவசாயி வந்து என்னோடய ஆட்டை வந்து இந்த ஆதிவாசிகள்லாம் சேர்ந்து கொண்டு சாப்பிட்டாங்க, அவனுக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து புகார் சொல்கிறாரு. சரி, கிட்டுப்பிள்ளை தான் வந்து அந்த ஆதிவாசியை கூப்பிட்டு விசாரிக்கிறார். இந்த ஆதிவாசி பேசுகிற மொழியே வந்து வேறு மாதிரி இருக்குது. கிட்டுப்பிள்ளைக்கு நிறைய மொழிகள் தெரியும், இந்த ஆதிவாசி பாஷை மட்டும் கொஞ்சம் தான் அவருக்கு தெரியும். தெரிஞ்ச மொழியில் அவர்கிட்ட விசாரிக்கிறார். ஏன்பா நீ ஆட்டை பிடிச்சி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, ஆட்டை பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு ஆதிவாசி சொல்கிறார். எங்கே பிடிச்சி சாப்பிட்ட அப்படின்னோடனே, ஆடு எங்கள் காட்டுக்குள்ளார வந்தது, நாங்கள் மானுக்கு கண்ணி வச்சுருந்தோம், அதில் வந்து மாட்டிச்சு, அதை வந்து நாங்கள் பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சாவகாசமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் கிட்டுப்பிள்ளைக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அது நியாயம் தானுங்க, காட்டு எல்லை வரைக்கும் தான் உங்களோடது, காட்டுக்கு உள்ளே போயிட்டால் எல்லா பொருளும் அவங்களுக்கு தானேங்க, அதனால இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, இது ஒன்றும் குத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு துபாசி அந்த விவசாயிக்கிட்ட கேட்குறாரு. இல்லைங்க, அந்த ஆள் பொய் சொல்கிறான், எங்கள் பகுதியில் வந்து ஆட்டை தேடிட்டு போய் வெட்டி சாப்பிட்டானுங்க, அவங்க உள்ள காட்டு பகுதியெல்லாம் போய் எங்கள் ஆடு போகல, அந்த ஆள் பொய் சொல்கிறான், தீர விசாரிங்க அப்படின்னு சொன்னோடனே கிட்டுப்பிள்ளை முழிக்கிறாரு. வேல்ஸ்துரையும் ஏன்பா திருடுனானான்னு கேளு, பொய் சொல்கிறான் போல இருக்குது, கொஞ்சம் அதட்டி விசாரி அப்படின்னோடனே கிட்டுப்பிள்ளை திருன்னு முழிக்கிறாரு. என்ன பிரச்சனை உனக்கு, நான் கேட்கட்டுமா அப்படின்னு வேல்ஸ்துரை கேட்கும்போது, இல்லை துரை அவர்களே, இவங்க பாஷையில் வந்து திருட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை, 2வது பொய் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க பாஷையில் கிடையாது. ஏன்னா இது 2மே அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாத ஒன்று போய் எப்படி அவங்ககிட்ட நான் கேட்க முடியும், அவன் பாஷையிலே இல்லைன்னா அதை வந்து அவன் பண்ணியே இருக்க மாட்டான். காட்டுக்குள்ளார ஆடு போயிருக்கு, அவங்க வச்ச கண்ணியில் மாட்டிக்கிச்சு, காட்டில் எது வந்தாலும் அவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு உரிமை இருக்குது, இதில் நம்ம ஒன்றும் தீர்ப்பு சொல்ல முடியாது, இவனை வந்து அனுப்பி விட்ருங்க அப்படின்னு ஒன்று வேல்ஸ்துரை வழக்கம் போல் ஆச்சரியத்தில் அவர் கண் விரியுது.
என்னையா பொய்ன்னு என்னன்னு தெரியாதா அவனுக்கு, திருட்டுனேன்னு என்னன்னு தெரியாதா, இப்படி ஒரு மக்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை துரை அவர்களே, அவங்க வந்து சேமிக்கிற பழக்கம் வந்து கிடையாது. அன்னன்னைக்கு வேட்டையாடி அன்னன்னைக்கு பகிர்ந்து சாப்பிடுவாங்க. பழங்கிழங்கு தானியம் எது கிடைச்சாலையும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. தனக்கு அப்படின்னு பதுக்கி வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு வந்து கிடையாது. காடு அவங்களுக்கு வந்து பெரிய செல்வம், அதனால் திருடணும்னு அவசியம் கிடையாது. பதுக்கி வச்சா தானே போய் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன தான் தீர்ப்பு, என்ன தான் வழி? வேறு வழி இல்லை, அவனை அனுப்பிச்சி விடுங்க. போன வாரம் நிஜமாகவே ஆட்டை திருடி அதை பறிமுதல் பண்ணோம்ல, அதில் ஒரு ஆட்டை இந்த விவசாயி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த வழக்கு அப்படியே முடிஞ்சு போச்சு. இந்த விவசாயி ஆட்டை வாங்கிட்டு பெருசாக துரை அவர்களுக்கு ஒரு சாஷ்டாங்கமாக கும்பிடு போட்டு அவன் கிளம்பி போகிறான். ஆதிவாசி அதை பற்றியும் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு கிளம்பி காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் துரை கேட்குறாரு, என்ன அவன் வணக்கம் கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயின்னே இருக்கிறான், கூப்பிடு அவனை அப்படின்னோடனே, இல்லை துரை அவர்களே, அவங்க வந்து இயற்கையை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க, அதை விடுங்க, அவனுங்களுக்கு சொன்னாலையும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறார். ஒரு சின்ன கதை தான் இது. டிடி கோசம்பி எழுதிய ஒரு நூல் ஒன்று இருக்குது, இந்தியாவோட அடிப்படையான வரலாற்றை பற்றி ஒரு நூல். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்கிறார். மனிதனோட வளர்ச்சியை பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பாய்ச்சல் நிகழ்ந்தது. அதே போல் தான் விவசாயம் கண்டுபிடித்து அதை கிடங்களை சேமிக்கிற பழக்கம் வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை வந்து முற்றிலும் வேறு பாதையில் பயணிக்க தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சேமிக்க அவங்க வந்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறாங்க, அதற்கான வீரர்கள் உருவாகி வராங்க, அதை நிர்வகிக்கிற ஆள் வந்து உருவாகி வருது. அதை கொள்ளையடிக்க வரும்போது அதை தடுக்க ஒரு தலைவன் தேவைப்படுறான், அவனை சுற்றி ஆட்கள் தேவைப்படுறாங்க, போர் நடத்த போர் வீரர்கள் தேவைப்படுறாங்க. விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணுறதோட கொள்ளையடிக்கிறது ஈஸி அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, திருட்டு உருவாகிறது, மாட்டிக்கிட்டால் பொய் உருவாகிறது அப்படின்ற ஒரு தோணியில் அந்த கட்டுரை எப்படி போகும். கிட்டத்தட்ட அந்த கட்டுரையும் இந்த கதையும் ஒரே விஷயத்தை தான் சொன்னது. இப்படி ஏகப்பட்ட ஆச்சரியம் தர விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் விரைவி கிடைக்குது. எப்படி வேல்ஸ் துரை ஒவ்வொரு கதையை கேட்டும் கண் விரிந்து வேந்து போகிறாரோ, நம்மளுக்கும் அதே வியப்பு தான் உருவாகுது. அப்படிதான் ஒரு வாட்டி வந்து வேல்ஸ் துரையும் கிட்டுப்பிள்ளையும் குதிரையில் போயிட்டுருக்கும்போது ஒரு வனாந்தரத்தில் வந்து எல்லாம் படையல் போட்டு ஒரு கல்லை வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. வேல்ஸ் துரை வழக்கம் போல் சும்மா இல்லாமல் அங்கே போயிட்டு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு பெரியவர் வந்து வேல்ஸ் துரைக்கிட்ட வராரு. எங்கள் குலதெய்வமான செல்லப்பனை வந்து நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே தான் ஊருக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து இங்கே ஒரு கல்லை வந்து கும்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கிட்டுப்பிள்ளை கேட்குறாரு. இல்லை, இந்த இடம் வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த இடம், வறட்சினால் நாங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கெல்லாம் போயிட்டோம். ஆனால் எங்களோட குலதெய்வம் இந்த மண்ணில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அதோ அந்த கல் தான் நாங்கள் வந்து தலைமுறையாக கும்பிட்டுட்ருக்கோம். இப்போது அந்த சின்ன பையன் கை கூப்பி அந்த கல் முன்னாடி நிற்கிறான் இல்லையா, அவனோட கால் தடத்துக்கு கீழே தான் எங்களோட மூதாதையர்களோட கால் தடம் வந்து பதிஞ்சிருக்கு. அங்கே நின்று தான் எங்களோட மூதாதையர்கள் எல்லாருமே வந்து அந்த தெய்வத்தை வந்து வணங்கினாங்க. எங்களோட மூதாதையர்கள் கால் பட்ட தடத்தில் நாங்கள் காலை வச்சு எங்களோட தெய்வத்தை நாங்கள் கும்பிடுவோம். அதை படிக்கும்போது இது வந்து எப்பவும் நடக்கிற கதைகள், இப்போவும் எங்கள் குடும்பத்துலேயும் அதே தான் நடக்குது. நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்றதில்ல. எங்களோட தோப்புலேயே ஒரு மரம் இருக்குது, தென்னை மரம். அதுக்கு கீழே தான் படையெல்லாம் போட்டு நாங்கள் வழியாக கும்பிட்டு வரோம். இப்போ நான் ஊருக்கு போகும்போது என்னோடய பசங்க குடும்பம் எல்லாம் தென்னை மரத்துக்கு முன்னாடி படையல் போட்டு தான் வந்து முனீஸ்வரனை கும்பிட்டு வந்தோம். அவங்களுக்கும் முனீஸ்வரனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஆசிரியர் பேசும்போது கூட சொன்னார், உங்களோட குல தெய்வத்தை பற்றி அதனுடைய வரலாற்றை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முழு குலத்தை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம வழியாக பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. அதை படிக்கும்போது நமக்கே ஒரு சின்ன துணுக்குரல் வந்து உருவாகுது. இன்னொரு அடிப்படையான முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டார் தெய்வம் எப்படி உருவாக்கி வருது அப்படின்னா, அந்த குலத்தில் வீர மரணம் அடைஞ்ச அல்லது அந்த சமூகத்திற்காக வீர மரணம் அடைஞ்ச ஒரு வீரனை வந்து குலதெய்வமாக மாற்றுவாங்க. ஏதாவது ஒரு கன்னியாக அகால மரணம் அடைஞ்சாலோ அது இவங்களே ஏதாவது பண்ணிட்டாலோ அதை உடனே குற்ற உணர்வில் அதை தெய்வமாக மாற்றுவாங்க. நம்ம கோபல்ல கிராமம் கதை பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு திருடனை வந்து கழுவேற்றிடுவாங்க. காலப்போக்கில் அவனை வந்து ஒரு நாட்டார் தெய்வமாக மாற்றிடுவாங்க. இப்படி மனிதர்களையும் நம்ம நாட்டார் தெய்வமாக மாற்றி நினச்சி நம்ம கும்பிடுவோம். ஆனால் விழுமியங்களை வந்து தெய்வமாக மாற்றுற பழக்கம் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு கதை இந்த புத்தகத்தில் இருந்தது.
எனக்கு அந்த கதை இன்னும் ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஒரு விழுமியத்தை எப்படி இவங்க தெய்வமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஒரு ஊரில் வந்து வீரபத்ர பிள்ளை அப்படின்ற ஒரு புலவர் வந்து வாழ்ந்துட்டு வர்றார். அவருக்கு வேலை வந்து கல்வி சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் சரியானவர்களை புகழ்ந்து பாடல்கள் பாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து நிறைய பரிசல்கள் வந்து கிடைக்குது. அவருக்கு வந்து ஒரு கடத்தில் நம்ம ஒரு ஆன்மீக சுற்றுலா போவோம் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் உருவாகுது. சரி, நம்மளுக்கு பரிசாக கிடைச்ச அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, யார்கிட்டயாவது பத்திரமா கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு யோசிக்கும்போது அந்த ஊரில் வந்து ஒரு அறம் சொல்கிற ஒரு பிராமணர் இருக்கார். அவர் தான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து பூசாரி, நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிற ஒரு சான்றோன் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து இந்த தங்க நாணய பொதியை வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து கோயிலுக்குள்ளான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், பத்திரமா பார்த்துங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார். பிராமணர் வந்து அந்த தங்க மூட்டையை பத்திரமா பாதுகாக்கிறாரு. முதல்லலாம் அது வந்து ஒரு பிடிப்பில்லாமல் தான் இருக்கிறாரு. போக என்ன ஆகுதுன்னா, ஒரு எண்ணம், ஒரு பேய் வந்து அவர் மனசில் குடியேறுது. இந்த நாணய மூட்டை நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு உருவாது. அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணுறாரு, குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாரு. அப்படியே அந்த நாணயத்தெல்லாம் வந்து முழுக்க செலவு பண்ணிடுறாரு. இந்த வீரபத்ர புலவர் வந்து திருப்பி வராரு. ஊருக்கு வந்தோடனே என்னோடய தங்க நாணய மூட்டை கொடுங்க, நான் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிராமணர் வந்து, நீ எப்போ கொடுத்த, என்ன தங்க நாணய மூட்டை, என்ன பொய் சொல்கிற நீ அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. ஏன்னா பிராமணர் தான் ஊருக்கே வந்து நியாயம் சொல்கிற ஒரு அறம் சொல்கிற ஒரு ஆள். என்னடா இவரே வந்து இப்படி பொய் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு இவருக்கு பதட்டமாக போயிடுது. ஏன்னா அவர் பொய் சொல்கிறாருன்னு இவர் ஊரில் சொன்னால் யார் நம்புவா, யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா. என்னடா இது, இவ்வளோ வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சேமித்த நம்மளோட சொத்து வந்து இப்படி பறி போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுது புலம்பி யோசிச்சுட்ருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது. சரி, பிராமணருக்கும் மேலே ஒருத்தருக்கானா நம்மளோட அரசன் தான், அவங்ககிட்ட போய் முறையிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு முறையிடுறார். சரி, நான் உங்கள் ஊருக்கு வரேன், வந்து உனக்கு ஒரு நியாயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அரசனும் சொல்கிறான். அப்படி ஒரு நாள் வந்து அரசர் வரான்னு சொல்லிட்டு அந்த ஊரே வந்து ஒரு விழா கோலம் போணுது. அரசர் வந்து நியாயம் சொல்கிறதுக்காக அரச மரத்துக்கு அடியில் வந்து உட்கார்றார். சரிப்பா, அந்த பிராமணரை கூப்பிடுங்க அப்படின்னா ஒரு பிராமணர் வந்து அரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. பஞ்சாயத்து கூடுது. இந்த மாதிரி ஒரு பிராது வந்திருக்கு, பிராமணர் திருடி இருக்க மாட்டான்னு எல்லாருக்குமே தெரியும், எப்படி நிரூபிக்கிறது, இவருக்கு வீரபத்ர பிள்ளைக்கு என்ன நியாயம் அப்படின்னு வந்து அங்கே கூடி இருக்கிறவங்களெல்லாம் வந்து அரசர் வந்து பார்த்து கேட்குறாரு, பேசுகிறாரு. அப்போ வீரபத்ர பிள்ளை வந்து ஒரு யோசனை சொல்கிறார். ஒரு தினமும் பூஜை செய்கிற தெய்வத்து மேலே அவர் சத்தியம் பண்ணி சொல்லட்டும், நான் வந்து அப்படியே இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே பிராமணருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. சுற்றி இந்த ஊரே வந்து என்ன தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அரசருக்கு வந்து யோசனை ஆகிடுச்சு, தெய்வத்து மேலெல்லாம் எப்படி சத்தியம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவர் தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணிட்டும் நான் வந்து ஒத்துக்கிறேன், அவர் எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் என்ன தண்டனைனாலையும் கொடுக்கலாம், பொய் பிராதி கொடுத்ததுனால அப்படின்னும் புலவர் வந்து பிடிவாதமாக நிற்கிறார். சரின்னு சொல்லிட்டு அரசரும் அந்த தீர்ப்பு சொல்கிறார். நாளைக்கு காலையில் ஊர் கூடட்டும், பிராமணர் வந்து அவர் வணங்குற தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கிளஞ்சி போயிடுச்சு. மறுநாள் அந்த ஊரே வந்து பரபரப்பாயிடுச்சு. காலையில் எல்லோரும் வந்து இது பெரிய தெய்வ குத்தமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஊருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தெய்வம் ஏதாவது கோச்சிக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து பிராமணருக்கு வந்து எந்த ஒரு சலனமும் இல்லை. அவர் பாட்டுக்கு சாதாரணமாக வராரு. எல்லா கோயில் முன்னாடி பயபக்தியோடு நிற்கிறாங்க. பிராமணரும் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து தெய்வத்து மேலே கை வச்சு சத்தியம் பண்ணுற போகும் அந்த தருவாயில் வீரபத்ர பிள்ளை பிராமணர்கிட்ட நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். எனக்கு தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. ஊர் மக்களை பார்க்குறேன், அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, இது ஒரு தெய்வ குத்தமாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தெய்வத்தை எதுக்கு இழுக்கணும், எனக்கும் அது வந்து யோசனையாக இருக்குது. நான் இரவு முழுக்க அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு தெய்வத்து மேலே சத்தியம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஊர் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்குது. பிராமணருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்த மாதிரி நிற்கிறாரு. அரசரும் பார்க்குறாரு, என்ன நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு உனக்கு அப்படின்னு வந்து முறைக்கிறாரு. இல்லை, தெய்வத்து மேலே வேண்டாம், அது அங்கே இருக்கிற கோயில் மரத்து மேலே வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள், அது போதும் எனக்கு அப்படின்னோடனே இப்போ வந்து பிராமணருக்கு வந்து அப்படியே வேர்த்து கொட்டுது.
கை காலெல்லாம் நடுங்குது, கண்ணிலேருந்து அப்படியே பல தண்ணி வருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கார். கடகடன்னு போயிட்டு அந்த மரத்து மேலே வந்து கையை வைக்கிறார். கையை வச்ச உடனே அப்படியே அந்த மரம் வந்து பற்றி எரியுது. பற்றி எரிஞ்சு அந்த பிராமணரும் சேர்ந்து அப்படியே எரிஞ்சு போகிறார். ஊர் மக்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், அந்த அரசனுக்கும் வந்து பயங்கர ஆச்சரியம். என்னடா அது இப்படி பற்றி எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு பட்டுன்னு அணைஞ்சும் போச்சு. மொத்தமாக எரியல அந்த மரம். அந்த பிராமணர் எரியிற வரைக்கும் எரிஞ்சு அணைஞ்சு போச்சு. அணைஞ்சு போனோடனே அதுக்கப்புறம் அந்த மரம் எரிஞ்ச தடமே இல்லை. மறுபடியும் அப்படி பச்சை பசேல்னு அப்படி பூத்து கொடுங்குது அந்த மரம். என்ன நடக்குதுன்னே யாருக்குமே ஒன்றும் புரியல. ஆனால் புலவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிராமணர் வந்து இரவோடு இரவாக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த கல்லில் வந்து தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா, மந்திரமெல்லாம் சொல்லி. அது வெறும் கல் தானே, மந்திரமெல்லாம் சொல்லி அதை வந்து புனிதத்தன்மை ஏற்றிருப்பாங்க இல்லையா, ஒரு தெய்வம் மாற்றிருப்பாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, மரத்து மேலே மந்திரங்கள்லாம் சொல்லி தெய்வத்தை வந்து மரத்தில் வந்து பூஜை செஞ்சு மாற்றிருக்கிறாரு பிராமணர் இரவோடு இரவாக. அங்கே நின்றுட்டு இருந்தது வெறும் கல் தான், தெய்வம் கிடையாது. தெய்வம் வந்து இப்போ மரத்துக்கு மாறிப்போச்சு. இந்த விஷயம் வந்து வீரபத்திர பிள்ளைக்கு கனவுல வந்து அந்த தெய்வம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பிராமணர் பண்ணியிருக்காரு, என்னை மரத்துக்கு மாற்றிருக்காரு, கல் மேலே சத்தியம் வேண்டாம், மரத்து மேலே சத்தியம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வீரபத்திர பிள்ளை மரத்து மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது வரைக்கும் கதை. ஆனால் இதுக்கு மேலே ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த மரம் இருக்குது இல்லையா, அது பேர் சத்திய மரம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இன்னும் அதில் வந்து தெய்வம் உரையத்தான் செய்யுது. ஊரில் வந்து யார் வந்து தப்பு பண்ணாலையும் அந்த மரத்தில் கையை வச்சு சத்தியம் பண்ணுங்க, அப்போ தான் ஒத்துப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் வந்துருச்சு. போய் சொன்னால் எரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால் வந்து வழி வழியாக அந்த ஊர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களுமே வந்து பஞ்சாயத்து அப்படின்னா நேராக இந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுவாங்க, கையை வச்சு சத்தியம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் இருக்குது. கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறது, தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணுறது, ஒரு கோயிலில் போய் காசு வெட்டி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. இது வந்து காலங்காலம் 100 வருடங்களாக இது வந்து நம்ம சமுதாயத்தில் பின்பற்றிட்டு தான் வரோம். இப்படி சத்தியம் அப்படின்ற ஒரு விழுமியத்தை வந்து அப்படியே தெய்வமாக மாற்றி நம்ம அப்படியே கும்பிடுறோம். இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த புத்தகத்திலேருந்து. எல்லாத்தையும் சொல்லிட்டுனா உங்களுக்கு புத்தகம் படிக்கிற சுவாரஸ்யம் போயிடும். ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன நோக்கத்துக்காக தான் இந்த இதில் வர சின்ன சின்ன கதைகள்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு முடிவுக்கு வந்துடும் நம்ம. அது என்ன வௌவால் தேசம்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பேர் வச்சுருக்காரு சூதர்மன் அப்படின்னா, அது ஒரு சின்ன கதை. சரி, போரெல்லாம் முடிஞ்சு நல்லா அமைதியாகிடுச்சு ஊரெல்லாம். அது வேல்ஸ் துரைக்கு என்ன வெறும் நிர்வாகம் பண்ணுற வேலை தான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கார் இல்லையா. அதாவது அவருடைய மேலிடத்துலேருந்து அவருக்கு ஒரு ஆர்டர் வருது. இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னிறைவு பெற்ற மக்களாக இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கிட்டேயும் மற்றவங்கிட்டையும் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் தானே நமக்கு அடிமையாவாங்க. இப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி பண்ணுறோன்ற நினப்பு நம்மளுக்கும் இருக்காது. உனக்கு எதுக்கிட்டா நான் கொடுக்கணும்னு அவனும் வந்து கேட்பான். இவனோட வாழ்க்கை முறை வந்து மாற்றணும், அதுக்கு வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு அறிக்கையை வந்து நீங்கள் சமர்ப்பிங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வரும். வேல்ஸ் துரை வந்து ஒரு இராணுவ சார்ந்த ஒரு ஆள். சண்டை போடுனா சண்டை போடுவார். ஆனால் ஒரு பண்பாட்டை அழிக்கிற வேலையை வந்து அவர் பண்ணுறதுக்கு மனசு வரல. அது அவருடைய வேலையும் இல்லை. ஒரு போரில் வந்து 10,000 பேரை வந்து கொன்று குவி அப்படின்னா அவர் வந்து அதை வந்து பண்ணிடுவார். அது என்ன, அது போர் காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் பண்பாட்டை அழிக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய விஷயம். அவங்களுடைய பண்பாட்டை முழுக்க அழித்து அவங்களோட வாழ்க்கை முறையை அழித்து நமக்கு முழுமையாக அடிமையாக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு வந்து அருவருப்பு தருது. அதனால் அவர் வந்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊருக்கே கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறமும் அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு 4 துறைமார்கள் வருவாங்க. கிட்டுப்பிள்ளை என்ன பண்ணுவார், அவருக்கும் அந்த வேலையை பிடிக்கல. இந்த மாதிரி ஊரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரும் வந்து பரதேசம் போல் கிளம்பி போயிடுறாரு. இந்த வந்த 4 துரைமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேறு ஒரு துபாஷியை வந்து அவர் ஏற்பாடு பண்ணிட்டு போகிறாரு. அந்த 4 துரைமார்கள் தான் வந்து மறுபடியும் இந்த ஊரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்னடா இவனுங்க வந்து உப்பு தவிர வேறு எதுவுமே வந்து வாங்க மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் இவனுங்களே வந்து ஊருக்குள்ளாரே வந்து விவசாயம் பண்ணி அவங்களுக்கு தேவை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க, இப்படி இருக்கிற மக்களை நம்ம எப்படி அடிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பெரிய ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க.
காந்தி கூட கிராம பொருளாதாரத்தை வந்து முன்வைத்தார் இல்லையா, ஒரு நிறைவான கிராமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போயே இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நுகர்வு சார்ந்த ஒரு கல்வியை கொடுக்கணும், ஒரு வேட்டையில் பின்பற்ற, ஒரு விவசாயத்தில் பின்பற்றுகின்ற சக மனிதன் மேலே இருக்கிற அன்பு பாசம் எல்லாத்தையும் குலைச்சி இவங்கள வந்து ஒரு முழுக்க ஒரு நுகர்வு கலாச்சாரம் மிக்க, ஒரு புத்தி இல்லாத, ஒரு அடிமை போல் நமக்கு வேலை செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றணும். அதுக்கு வந்து முக்கியமாக டேட்டாக்களை கலெக்ட் பண்ணணும், இவங்கள பற்றியான முழு விவரங்களை வந்து சேகரிக்கணும் அப்படின்ற வேலையில் அவங்க வந்து இறங்குறாங்க. இப்படி தன்னிறைவோடு வாழ்கிற மக்களை வந்து ஒரு வௌவால் கூட்டம் போல் மாற்றணும், ஒரு வௌவால் தேசமாக இதை மாற்றணும் அப்படின்னு அந்த முயற்சி வந்து அவங்க எடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட அப்படி தான் மாறிட்டோம். ஏன் எங்கள் கிராமத்துலேயே எங்கள் அப்பா வந்து எல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார், நெல் கேழ்வரகு. எங்களுக்கு தேவையானது நாங்களே தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நாங்கள் படிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டோம், எல்லாம் தென்னை மரமாக வச்சு விட்டோம். தேங்காயை விற்று மீதி எல்லாம் வெளியில் தான் வாங்குகிறோம். குடிக்கிற தண்ணி கூட நாங்கள் இப்போ வெளியில் தான் வாங்குகிறோம் கிராமத்தில். கிட்டத்தட்ட அவன் நினச்சதை வந்து சாதிச்சிட்டான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பொருளாதாரம் பேசினாலும், அல்லது கால மாற்றம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும், அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நம்ம ஏன் இப்படி இருக்கும், இதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற விதமாக இந்த புத்தகம் வந்து நம்மளோட வாழ்க்கை முறை நம்மளுக்கு சொல்லி அதை வந்து விவாதிக்கவும் யோசிக்கவும் வைக்குது. ஏன் வௌவால் அப்படின்னா, வௌவாலோட வாழ்க்கை முறை அப்படி தான், இருட்டில் வாழும், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த ஒரு அறமும் இல்லாமல் அது வாழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ஆசிரியர் வந்து சொல்கிறார். அப்படி மாறி இருக்குமானா, ஆமாம் அப்படி தான் கிட்டத்தட்ட நம்ம மாறிட்டோம். கிட்டத்தட்ட பொருளாதார அடிமைகளாக தான் நம்ம இப்போதைக்கு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. உங்களுக்கு இந்த நாட்டார் கதைகள், நம்மளுடைய தொன்மையான வாழ்வியல், நம்மளுடைய வரலாறு, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிங்க. ஒரு பொது வாசகர்கள் கூட இந்த புத்தகம் புரிகிற விதத்தில் அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டு நிறைய ஆச்சரியம் தரும் விஷயங்களோட இந்த புத்தகம் இருக்குது. சோ தர்மன் பார்த்திங்கன்னா இதுக்காக கடுமையாக வந்து உழைச்சி தரவுகள்லாம் எடுத்து உருவாக்கியிருக்காரு. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இது சிவகுமார். நன்றி நண்பர்களே.